ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகைப்பழக்கம் புற்றுநோய் உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Bottle feeding is injurious to baby's teeth. It will cause decay. புட்டிப்பால் கொடுப்பது குழந்தைகளின் பல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Avoid speeding and using mobile phones while driving. அதிவேக பயணம் ஆபத்து. அலைபேசி பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டாதீர். பெயர்கள் பல, மதங்கள் பல, வழிபாட்டு முறைகள் பல. ஆனால் மனிதனை அன்பும் கருணையும் கொண்டு அறத்தை நோக்கி வழிநடத்தும் தெய்வீக ஒளி ஒன்றே. இந்த ஒளி உயிரை காக்கும் மருத்துவரின் கரங்களிலும் நாம் தினம் உண்ணும் உணவிலுமே ஒளிர்கிறது. மனிதனுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை உணர்த்தும் ஒரு பயணம்தான் இந்த கதை. இதை இவ்வளோ சீரியஸா இல்லாம காமெடியாவே சொல்லியிருக்கோம், பாருங்க. ஹேய் பாரு, கையை எடுங்கள் சுவாமி. எப்போதும் குறும்புதான். நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ வந்துட்டானே அவன். நாராயண நாராயண. பிரேக்கிங் நியூஸ் ஈஸ்வரா. நீ இவ்வளவு வேகமாக ஓடி வருவது பார்த்தால் ஒன்று அசுரன் வந்திருக்க வேண்டும், அல்லது நீ ஏதாவது காசிப் கொண்டு வந்திருக்க வேண்டும். அசுரன் இல்லை சுவாமி, சீக்கிரமே அரசன் தான் வரப்போகிறான், அதுவும் நமது சிம்பு நடிப்பில். ஏய், நான் உன்னிடம் சினிமா அப்டேட்டை கேட்டேன், என்னிடம் விளையாடாதே, நேரடியாக விஷயத்துக்கு வரவும். சாரி பாஸ், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. பூலோகத்தில் அசுரனை விட மிக கொடூரமான ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் உலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர்தான் மாடர்ன் லைஃப் ஸ்டைல். மாடர்ன் லைஃப் ஸ்டைலா? தாயே, உங்கள் குரலுக்கு என்னவாயிற்று? கடப்பாறையை முழுங்கிய காட்டெருமை போலவா இருக்கிறது? அது ஒன்றுமில்லையடா, நேற்று இரவு அடித்த குடித்த. சாரி டார்லிங். நதர்ஸ், வந்த வேலையை பாருங்க. அப்படி என்றால் பூலோகத்தில் மாந்தர்கள் ஆரோக்கியமாக இல்லையா? ஆரோக்கியம் குறையவில்லை தாயே, அவர்களின் அறிவு தான் குறைந்து விட்டது. சுற்றி வளைக்காமல் சுருக்கமாக பதில் சொல், போட்டு தள்ளிடுவேன். காலையில் எழுந்தவுடன் கதிரவனை தொழுவார்களா? கதிரவனை தொழமாட்டார்கள் பிரபு. காலையில் எழுந்ததும் கைபேசியை தான் தொடுவார்கள். எழுந்து குளித்தவுடன் பகவான் நாமம் சொல்வார்களா? பகவான் நாமம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரபு. வேண்டுமென்றால் ரீல்ஸ் வேணா பார்ப்பாங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. நாரதா, அப்படி என்றால் நான் கொடுத்த இயற்கை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவையெல்லாம் என்னவாயிற்று? அட, அதை ஏன் கேட்குற தாய்? அதெல்லாம் தட்டுல டெக்கரேஷனு, போன்ல ஏமோஜி, வாட்ஸ்அப்ல வால்பேப்பரு, அவ்வளவுதான். உடற்பயிற்சி? ஓ, அந்த கேங்கா? அவங்க ஜிம்முக்கு போவாங்க, ஷூவை மாட்டுவாங்க, கண்ணாடி பக்கத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஒர்க் அவுட் அப்படின்னு கேட்டா நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகத்தில் நாளை அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது பிரபு. அப்போ மன அமைதி? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ஆண்டவரே. போனுக்கு ரீசார்ஜ் பண்றானுங்க, ஆனா உடம்புக்கு சார்ஜ் பண்ணுங்கடானா டைம் இல்லைன்றாங்க. இப்படி கவனக்குறைவா இருக்காங்களே, இவங்களுக்கு வியாதிகள் ஏதாவது வந்தா யார்தான் இவர்களை காப்பாற்றுவது? பாரு டார்லிங், இங்கிருந்த சூளம் எங்கே? ஐயா, சும்மா பெஜாராக இது அதை கையிலே வச்சுங்கிறது, அதான் தூர வச்சிட்டேன். நானும் அப்படித்தான் நினைத்தேன் தாயே. ஆனா வேலூர்ல வெல்னஸ் பவர் டீம் அப்படின்னு ஒரு கேங் இருக்காங்க. ஒரே ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அவங்க பண்ற பாடு இருக்கே, ஐயோ யோ 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 யோ. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அலோபதி மெடிசன் பார்க்குறாங்க, ஆல்டர்னேட் மெடிசன் கொடுக்குறாங்க, ஆடுற பல்ல பிடுங்குறாங்க, ஆடி ஓஞ்ச காலத்துல அழகா பார்த்துக்கிறாங்க. பச்சை மிளகா மாதிரி 12 பேர் இவங்க தான் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அது எப்படி மனிதர்கள் என்னுடைய வேலை செய்ய முடியும்? நான் நம்ப மாட்டேன். நீ ஒன்று செய். உன்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எமர்ஜென்சி அண்ட் சர்ஜரி. ரொம்ப வயிறு வலி மாதிரி நடி, அவங்க எப்படி தான் ட்ரீட் பண்றான்னு பார்த்துடுவோம். புறப்படு. சார் தான் வாத்தியாரே. அன்பே டயானா. ஐயா கஸ்மாலாம், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. கம்மின்னு இரு.
என்ன சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வயிறு பிடிச்சிட்டே வரீங்க? சரியான வயிறு வலி டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்களேன். எப்பத்துலேருந்து இருக்கு? நேற்று நைட்ல இருந்து டாக்டர். என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றும் சாப்பிடல டாக்டர். மிட் நைட் பிரியாணின்னு ஆஃபரில் கிடைக்குதுன்னு 2 பிரியாணி சாப்பிட்டேன், அவ்வளோதான். 2 மணிக்கு 2 பிரியாணி சாப்பிட்டா வயிறு வீங்காம வேறு என்ன நடக்கும்? சரி, உங்களை செக் பண்ணி பார்த்துடலாங்களா? உங்களை செக் பண்ணி பார்த்தல உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வியாதி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பெண்டிக்ஸ்ன்றது குடல்வால் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இதற்கு தீர்வு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஐயோ டாக்டர், ஆப்ரேஷனா? என்னால் 3-4 நாள்லாம் ஹாஸ்பிட்டலில் தங்க முடியாது டாக்டர். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலமாக சின்ன ஒரு ஓட்டம் மூலமாக அந்த கெட்டுப்போன அப்பெண்டிக்ஸை எடுக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்குது. அதில் ஆஹா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வயிறு கொழுமையாயிடுச்சு, ஆனால் தொண்டை வரலுதே டாக்டர். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருங்க சாமி, தாக எடுத்தா கண்ட தண்ணியை குடிக்கக்கூடாது. இந்தாங்க இதை குடிங்க. அப்போ இது என்ன அமிர்தமா? அதுக்கும் மேலே கிறிஸ்டல் வாட்டர் சொல்யூஷன்ஸ் அசோக் கொடுக்குற சுத்தமான தண்ணி. பியூர் வாட்டரா? இன்னைக்கு நீ கொடுப்ப, டெய்லி பியூர் வாட்டருக்கு நான் எங்கே போகிறது? இது வீடாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலு, இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து டொமஸ்டிக்லேருந்து கமர்ஷியல் வரைக்கும் எல்லா இப்போ இடத்துக்குமே வந்து ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். சேல்ஸும் சரி, சர்வீஸும் சரி, எங்களை நீங்கள் 100% கான்டாக்ட் பண்ணலாம். சாரோட லேப்லேயும் சரி, மேலே நம்ம ஓவரால் சப்ளை ஆகிற ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்தாங்க தைரியமாக குடிங்க. எப்படி இருக்கீங்க இப்போ? சூப்பராக ஆயிடுச்சு. வலியெல்லாம் நல்லா சரியாயிடுச்சா? இப்போ பயந்தீங்களா? இப்போ பரவாயில்லைங்களா? பயமே இல்லை, வலியும் இல்லை. ஓகே, சரி. இப்போ நீங்கள் அடுத்த 5 நாட்களுக்கு என்ன மருந்து சாப்பிட்ணுன்றதை நான் எழுதி கொடுத்துருக்கேன். இதை இன்ஃபிக்ஸ் லைஃப் சயின்சஸ் மெடிக்கல்ஸில் போய் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது மிஸ்டர் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார். சரிங்களா? இதை கொண்டு போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட காட்டிங்கன்னா அவர் உங்களுக்கான மருந்து கொடுத்துருவார். தேங்க்யூ. ஓகே. இந்த மருந்துகள் வேண்டும். டியூஃபலாக்கு ஒன்று கொடுமா சார். பில் சார். விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ கடை இருக்கும்போது அவர் உங்களை மட்டும் ஏன் ரெஃபர் பண்ணாரு? எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு 3 காரணம் தான் சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெடிசனும் எங்ககிட்ட இருக்கும், எல்லா பிராண்டும் இருக்கும் ஆல்மோஸ்ட். 2வது ரீசன் டோர் டெலிவரி. 100 ரூபாய் பொருளாக இருந்தாலும் அவங்க வீட்டை தேடி போய் சர்வீஸ் கொடுப்போம். 3வது ரீசன், இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து குறைந்த விலையில் தரமான மருந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சர்வீஸும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் டாக்டர்ஸ் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. குறைந்த விலையில் எப்படி கொடுக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எங்ககிட்ட வந்து எங்கள் ஓன் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது, இன்ஃபிக்ஸ் லைஃப் சயின்ஸு. கடந்த 25 வருடமாக நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம். இவங்க தான் எங்கள் மார்க்கெட்டிங் டீம். எங்ககிட்ட 100 பிராண்டுக்கு மேலே இருக்குது. இந்த பிராண்டெல்லாம் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போகிறது எங்கள் மார்க்கெட்டிங் டீம் தான். எடுத்துக்காட்டுக்காக பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்டா 10 mg லீடிங் பிராண்டு அட்ரோஸ்டாட்டின் 10 mg. இந்த மருந்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வந்து கிட்டத்தட்ட 7 ரூபாய் கிட்ட வரும். இதுக்கு ஈக்குவலாக இதே மருந்து, இதே மூலக்கூறு எங்களுடைய மெடிசன் அஸ்ட்ரோட்டின், இது அட்ரோஸ்டாட்டின் 10 mg. இந்த ஒரு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். ஸோ இது யாருன்னா கம்மி விலையில் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ எல்லா மருத்துவமே இங்கே குறைந்த விலையில் மெடிசன்ஸ் கிடைக்கிறப்போ அவங்க எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இன்ஃபிக்ஸ் லைஃப் சயின்ஸ், இதுதான் எங்களுடைய சேவை. ஓ, இவ்வளோ பண்ணுறீங்களா? அப்போ இதை நான் என்னோட மேலோகத்துலேயும் சொல்கிறேன். மேலோகமா? அது உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. வருகிறேன். தேங்க்யூ சார். ஜிகிலி 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 குச்சி வச்சு விளையாடுற வயசா இது? ஐயோ நாதஸ், பாஸ், அந்த 2 பேரும் எமர்ஜென்சி கேரில் என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. ஆனால் ஒன்று, சொசைட்டியில் நடக்கிற தப்பு எல்லாத்தையும் முகத்து மேலே அடித்த மாதிரியே சொல்கிறாங்க. உஷாரான ஆளுங்க தான், ஆனா பல்லு போனா சொல்லு போயிடுமே. நாரதா, உன்னோட செகண்ட் அசைன்மெண்ட் டென்டல் அண்ட் நியூட்ரிஷன். நீ பூலோகத்துக்கு போய் பல்வலி இருக்கிற மாதிரி துடி, உடம்பு வலி இருக்கிற மாதிரி நடி. அவங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் தாயே. நாராயண நாராயண. சொல்லுப்பா, என்னாச்சு? டாக்டர், பல்லெல்லாம் கூசுது டாக்டர், பேசக்கூட முடியல. இதான் பேசிட்டு இருக்கியேப்பா. டாக்டர், நானே வலியில் இருக்கேன், வெறுப்பேத்தாதீங்க டாக்டர். என்னப்பா சாப்பிட்ட? ஒரே ஒரு சிலுக்கு. சிலுக்கு உனக்கு இருக்கு, வாப்பா. எப்படிப்பா இருக்கு? ஒரே புளிப்பாக இருக்குது டாக்டர்.
புளிப்பாக தான்ப்பா இருக்கும், ஏன்னா அது சில்க் இல்லை. இறங்குப்பா. பல்கூச்சம் எப்படிப்பா இருக்குது இப்போ, பரவாயில்லையா? பல்கூச்சம் சரியாயிடுச்சு. சூப்பர். ஆனால் வரும்போதே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பில்டிங் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஹாஸ்பிட்டலுமே பிஸியாகவே இருக்குது, நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, எப்படி சாத்தியம் இது? பிகாஸ் இந்த கிளினிக் நான் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, மை ஹஸ்பண்ட் இஸ் அ பேக் போன் அண்ட் மை என்டையர் ஸ்டாஃப், மை டீம். ஏன்னா என்னோட டீம் வந்து ரைட் ஃப்ரம் த ரிசப்ஷன்லேருந்து ஆரம்பித்து பேக் அண்ட் ஆட்டோக்ளேவ் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தே மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் எல்லா ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வி ஹேவ் அ SOP, கம்ப்ளீட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. எவ்ரிபடி ஃபாலோஸ் இட். தட் இஸ் அ கீ டு அவர் சக்ஸஸ். பல் பிரச்சனை எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே சரியாயிட்டு இருக்கும். ஆனால் முக்கியமாக வந்து உன்னோட ஜென்ரல் பாடி தான் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த வீக்காக இருக்கிறதுக்கு வந்து நல்ல ஆர்கானிக்கான ஃபுட் சாப்பிட்டுனா நல்லா ஹெல்த்தியாக ஆகலாம். அதுக்கு கொம்பும் திம்பும் சுரேன் இருக்காப்புல, அங்கே போய் பாருப்பா. ஓகே ப்ரோ, அனிதா டாக்டர்கிட்ட போனேன் ப்ரோ. பாடி வீக் ஆகுதுன்னு உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. நீதானா அது? வயிற்றில் குப்பை தொட்டி மாதிரி கண்டதையும் போட்டால் பாடி வீக் ஆகாமல் விராட் கோலி மாதிரி ஆகும். 3 விஷயம் பண்ணு, ஸ்ட்ராங் ஆகிடுவேன். 1, மனசு அழகாக வச்சுக்கோ. 2, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணு. 3வது, கொம்பும் திமிழும் ப்ராடக்ட்டை வாங்கு. நீ கேட்கலாம், இது எல்லாத்தையும் நான் ஏன் கொம்பும் திமிழும் வாங்கணும் அப்படின்னு. வேலூர்லேயே மரச்செக்கு எண்ணெய்களுக்கு இயற்கை பயிர்களை யூஸ் பண்ணுற ஒரே பிராண்டு கொம்பும் திமிழும் மட்டும்தான். தேனுன்னு வரும்பொழுது அதை வாங்கி விற்காமல் காட்டுக்குள்ளவே டைரெக்டாக போயிட்டு கொம்பு தேனாக பார்த்து அதை பிழிஞ்சு தேனீங்கக்கிட்ட கொட்டு வாங்கி மகரந்தத்தோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது கொம்பும் திமிழும் தான். நெய்ன்னு பார்த்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணாத நாட்டு வகை பாரம்பரிய மாடுகள் மட்டுமே பாலை எடுத்து அதை தயிராக்கி அதை வெண்ணெயாக்கி அதிலிருந்து நெய் எடுத்து கொடுக்கறது கொம்பும் திமிழும் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுண்ணாம்பு கலக்காத, நாட்டு சக்கரை, சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய், பீட்ரூட்டில் பண்ணுற லிப் பாம், கேரட்டு பீட்ரூட்டில் பண்ணுற ஃபேஸ் சீரம்ஸு, இயற்கையாக பண்ணுற இயற்கை சோப்புங்க அப்படின்னு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் குழந்தைங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சமூகத்துக்கு நல்ல பொருளை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இயங்கிறது தான் இந்த கொம்பும் திமிழும் நஞ்சில உணவுகள். நீ ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிரபு, இவன் ரொம்ப பேசலாம் பிரபு, ஆனாலும் கரெக்டாக தான் பேசுகிறான். ஹலோ பாஸ், அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரெண்டு ஜெய்சங்கர்னு ஒருத்தர் ஓவியா ஹெல்த் ஃபுட்ஸ் அப்படின்ற பேரில் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு. அதுவும் நேச்சுரல் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ, நீ சொல்லிட்டல எல்லாத்துலேயும் ஒன்று மாதம் தவறாமல் எனக்கு பார்சல் பண்ணி கொடு. வரட்டா? இது கவரிங் நகை தானே? உங்கள் அம்மா விட்டு புத்தி போத பற்றி அவனுக்கு சுத்த தங்கம் இது. எம்மா தாயே, டென்டலும் சரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் சரி கச்சிதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஆளை பக்காவாக ரெஃபர் பண்ணுறாங்க பாஸ். இந்த மூட்டு வலி வந்தாதான் பாரு மனுஷனுக்கு நரக வேதனை. உன் 3rd அசைன்மெண்ட் ஆர்த்தோ ஃபிட்னஸ். நீ முட்டியை உடச்சிக்கோ, ஆர்த்தோ டாக்டரை பாரு, டெஸ்ட் பண்ணு. இன்ஷா அல்லாஹ் பிரபு. நாராயண 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 நாராயண. சொல்லுங்கப்பா, என்ன செய்து? கை கால்லாம் சரியான அடி, முட்டியெல்லாம் பேந்துக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணுங்களேன். என்ன ரோடு நல்லா இருக்கேன்னு பைக் ரேசிங் எதுவும் போனீங்களா? உங்களுக்கு அடிபட்டுருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், சரியா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சரி பண்ணிடுவீங்களா டாக்டர்? கவலையே படாதப்பா. நம்ம சாய் சுமதி ஹாஸ்பிட்டல் காட்பாடியில் ஆர்த்தோக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இந்த ட்ராமா மட்டும் கிடையாது, எல்லா வகையான ஃப்ராக்சர் சர்ஜரிஸ், அப்பர் லிம், லோயர் லிம், பீடியாட்ரிக் சர்ஜரிஸ், அது போக வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, ஆர்த்ரோஸ்கோப்பி நுண்துளை அறுவை சிகிச்சை, அது போக ஸ்பைன் சர்ஜரி, முதுகு தண்டுவட ஆப்ரேஷன் எல்லாமே இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் 5 years தான். ஸோ அதனால் கவலையே படாமல் வாங்க, நான் உங்களை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? வாங்க, இப்போ எக்ஸ்ரே எடுத்துக்கிறது என்னன்றது பார்ப்போம் நம்ம. வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஆயிடுச்சு டாக்டர், எல்லாம் பக்காவாக சரியாயிடுச்சு. ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கா? பக்காவாக ஃபங்க்ஷன். வெரி குட் வெரி குட். இனிமேல் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் உங்களை, சரிங்களா? திரும்பவும் நான் இன்னைக்கு சொன்னதான் சொல்கிறேன், ரோடு நல்லா இருக்கேன்னு பைக்கில் ஸ்பீட் ரேசிங்லாம் பண்ணக்கூடாது, ஆள்கிட்ட ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ட்ரிங்க் பண்ணிவிட்டு போகக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுங்க, அதை பழகுங்க. என்டையர் பாடிக்கும் எல்லா மசில்ஸுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஹெல்த்தி அது. அப்படி நீங்கள் சைக்கிள் வாங்கணும்னா நீங்கள் நம்ம கணேஷ் சைக்கிள் மார்ட் பார்ட் சர்வீஸ் அதை போய் பாருங்கள், சரியா? சரிங்க, கண்டிப்பாக பண்ணி.
ஐயா இங்கே சைக்கிள்னு ஏதோ இருக்காமே, அது எனக்கு ஒன்று வேணும். சைக்கிள்னு ஒன்று இருக்காமே? யாரா இவர் கொஞ்சம் வித்தியாசமான மனிதராக இருக்காரு. சரி வாங்க. இந்த ஃபிட்னஸ்ஸு ஜிம்முன்னு போவீங்க, ஃபீஸ் கட்டுவீங்க, அப்புறம் பார்த்தா படுத்து தூங்கிடுவீங்க. 2 நாள் தான் போவீங்க, படுத்து தூங்கிடுவீங்க. பட் சைக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் சூப்பராக இருக்கும். அதுக்குண்டான சைக்கிள் கணேஷ் சைக்கிள் மார்ட்டில் இருக்குது. பிராண்டட் சைக்கிள் எங்களுக்கு வச்சுருக்கோம், வாங்க காமிக்கிறோம். கணேஷ் சைக்கிள் மார்ட்டை எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டடில் குவாலிட்டி சைக்கிள்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ அப்படின்ற ஒரு பிராண்டு. இந்த சைக்கிள் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 1/2 hour ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த தைஸு, காப் மசில்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் யூ வில் பில்ட் த மசில். நீங்கள் இதுக்காக போய் ஜிம்மில் போகணும் இல்லை வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு ஒரு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டர்போ டிரைவ் செயின் வீல் கிராங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஒரு 3 years 4 years 5 years பேபிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரைட் ஆன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேட்டரி ஆப்ரேட்டட் பைக்கு, ஜீப்பு, கார்ஸ் இது வந்து. இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சைக்கிள்ஸ் இருக்குது. இது வந்து 5 years 6 years 7 years அப்படியே போயிட்டுருக்கோம் வந்துட்டு. ஸோ நம்ம கடைக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான சைக்கிள்ஸ் இருக்கும். இதை வந்து நீ சைக்கிள் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், மார்னிங் சைக்கிள் ரைடிங்காகவும் யூஸ் பண்ணலாம், கம்யூட்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா பர்பஸும் இது சால்வ் பண்ணோம். கூடவே வந்து நமக்கு ஃபிட்னஸ் சால்வும் பண்ணுவோம், மசில் பில்ட் பண்ணோம். ஸோ எல்லா பர்பஸும் இதில் சால்வ் ஆகுது. சைக்கிள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க, வாழ்த்துக்கள். இந்த சைக்கிளை வச்சு நீங்கள் நல்லா ஓட்டுங்க. ஓட்டும் போது சேஃப்டி மஸ்ட் பி என்ஷூர்டு. பத்திரமா பார்த்து ஓட்டுங்க. சைக்கிள் ஓட்டும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக ஓட்டுறதுனால உங்களுக்கு கிராம்ப்பு கொஞ்சம் அப்படியே சுழுக்கு அந்த மாதிரி டெவலப் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அகம் கிளினிக் குமரேசன் சார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுத்து உங்களை இன்னும் வந்து உற்சாகப்படுத்துவார். நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சார், உட்காருங்க. என்ன கம்ப்ளைண்ட் சார் உங்களுக்கு? சார் முதுகு சரியான வலி வலிக்குது. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல. ஓகே, பிடிச்ச மாதிரியே இருக்குது. என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நாடி பார்த்துடலாம். நாக்கு நீட்டுங்க சார். கிளினிக்கில் வந்து அகம் கிளினிக்கில் முதல்ல இதுக்கு வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவோம் சார். ஒரு 20 minutes நடக்கும். ட்ரீட்மெண்ட் போகலாங்களா? ஓகே வாங்க. எஸ் சார், இப்போது உங்களை பரிசோதனை பண்ணதில் மசில் ஸ்பாசம் இருக்குது சார் லோயர் பேக்கில். டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மெக்னீஷியம் பரவாயில்ல, B12 கம்மியாக இருக்குது சார். இதெல்லாம் ஒரு ரீசன். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவோம், ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஃபங்க்ஷனல் மெடிசனும் இருக்குது, அதுவும் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிவிட்டு உங்களுக்கு லோயர் பேக்கில் வர்மம், அக்குபங்க்சர், அப்புறம் வந்து நம்ம நீராவி குளியல் இதெல்லாம் பண்ணோம்னாக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நாராயண நாராயண. பாஸ், ஆர்த்தோல ஆரம்பிச்சு சைக்கிளை ஓட்ட வச்சு என் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு அனுப்பிட்டாங்க பாஸ். நாரதா, இது அவர்களுக்கு ஃபைனல் டெஸ்ட். நீ உடம்பெல்லாம் சோர்வாகி வீட்டில் கிடக்கிற மாதிரி போய் நடி. அவங்க என்னதான் ஹோம் கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் தாயே. நாராயண 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 நாராயண. வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? உடம்புல உசிரே இல்லாத மாதிரி இருக்குது டாக்டர். வீட்லேயும் என்னை பார்த்துக்கிறது யாரும் இல்லை. கார்ப்பரேட் கம்பெனியில் மாடாக உழைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு வழி இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நம்மளுடைய சர்வீஸ் வந்து வெள்ளூர் ஹோம் கேர் அண்ட் ஆக்சிமெட் லைஃப். அதில் வந்து முதியோர் பராமரிப்பு அண்ட் மருத்துவ சேவைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து வீட்டில் உங்களுக்காகவே எங்களுடைய செவிலியர் மற்றும் பராமரிப்பாளர்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விசிட் அட் ஹோம் மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா தேவைகள் இருந்தாலும், மருத்துவ உதவிகள் தேவை இருந்தாலும், ஊசி போடுறதோ இல்லை வந்து கட்டு போடுறதோ அது மாதிரி இருந்தால் கூட நாங்கள் ரெடியாக இருந்து உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். எல்லாம் சரி டாக்டர், ஆனால் நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. புரண்டு படுக்கிறேன். கட்டில் படுத்தா முதுகெலும்புலாம் முறிகிற மாதிரி இருக்குது.
தூக்கம் அன்டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேட்ரஸில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் மிஸ்டர் சத்யசுந்தர் சார் இருக்கார். அவர் ஃபோம் சென்டர்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டிய ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் இருக்குது, கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அது மூலமாக உங்களுக்கு வந்து பெட்டர் ஸ்லீப் வரும், நீங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார், நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இயேசுவின் செல்ல பிள்ளைகள் நாங்க, ஆமாண்டா ராமா, ஆமாண்டா ராமா. பலே நாரதா, ஆஸ்பத்திரிக்கு போனவன் இப்படி ஆஜானு பாகுவா மாத்திருக்காங்க. அந்த 11 பேரும் உன்னை கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி ஷோரூம்ல இருந்து புது வண்டி எடுத்த மாதிரி மாத்திருக்காங்க. இந்த பூலோகத்துல இப்படி ஒரு மருத்துவ படையா? ஆம் பிரபு. சுவாமி, நாமெல்லாம் பண்ண இந்த திருவிளையாடல் ரொம்ப நல்லா இருக்கே. இது அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்ல போட்டா நம்ம மக்கள் அனைவருக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இல்லையா? குட் ஐடியா. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் நாரதா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரியும் தாயே. அதனால தான் கிரீன் எஃபெக்ட்ஸ் மீடியால இருந்து ஒரு ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை பூமியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் தான் லோகநாதன். இவர் 2D 3D அனிமேஷன் அப்புறம் சினிமா படங்களுக்கு VFX அண்ட் அனிமேஷன் பண்றதுல இவர் தான் டாப். சுவாமி, நானும் இவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் கோப்ரா, பாகுபலி, கேம் சேஞ்சர், இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு VFX செய்துள்ளனர். அவரே தான் தாயே. அவ்வளவு ஏன், இந்த ஒட்டுமொத்த திருவிளையாடலுமே இவர் ஒரு விஷுவல் மாஸ்டர் பீஸாவே ஷூட் பண்ணி எடிட்டும் பண்ணி வச்சிருக்காரு. ப்ளே இட் லோகு. மக்களே, ஃபோனில் பேட்டரி 20க்கு போனாலே பதறி போய் சார்ஜ் போடுறோம். ஓட்டுற வண்டிக்கு கூட கிலோமீட்டர் கணக்கு பார்த்து தப்பாமல் சர்வீஸ் விடுறோம். ஆனால் நமக்காகவே உழைக்கிற இந்த உடம்புக்கு மட்டும் டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம். மாடர்ன் லைஃப்னு சொல்லி உடம்பு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அதையும் மீறி உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கே போய் யாரை பார்க்குறது அப்படின்ற குழப்பமே வேணாம். அதுக்காக தான் BNI ஸ்டால்வர்ட்ஸ் சாப்டரில் வெல்னஸ் பவர் டீம் இருக்காங்க. பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் போனால் ஸோ டேக் குட் கேர் ஆஃப் யூர் பாடி. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க போகிற ஒரே இடம் அதுதான். உடல் ஒரு கோவில், அதை பாதுகாப்பது ஒரு வழிபாடு. தி வெல்னஸ் பவர் டீம். அன்பே மருந்து, கருணையே வழி, ஆரோக்கிய வாழ்வு நம் வெற்றி மொழி. கைகள் இணைப்போம், உயிர்கள் காப்போம், மனித நேயத்தில் உலகம் மாற்றுவோம். மருத்துவர் கரங்களில் நம்பிக்கை மலரட்டும், மனித நலனின் ஒளி எங்கும் பரவட்டும்.